இந்த பள்ளி பள்ளிக்கூட பேர் இல்லை. உங்க கூட வந்தாங்க, அதை நீங்களே சொல்லலாமே, என் பிள்ளைகளை ஸ்கூல்ல விட்டு கூட்டு வந்தீங்க. அது என்ன வேணா பிரச்சனை இருந்தா போதுமா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு எதுக்கு அழைச்சிட்டு வரீங்க? நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா? நீங்க சொன்ன மனுவை இப்ப உட்காந்து 10 நிமிஷம் விசாரிச்சுனேன் அப்படி நான் விசாரிச்சுக்க மாட்டேன்னா? இது என்ன நம்ப சொல்றீங்களா? நீங்க ஸ்கூலுக்கு போக நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் தேவையே இல்லம்மா, போமா ஸ்கூலுக்கு போங்க. நீங்க ஸ்கூலுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஸ்கூலுக்கு போங்க. உங்க அம்மா யார் அதுல? நீங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. இந்த எச்எம் யாருங்க? திருப்பத்தூரில் பள்ளி சீருடையுடன் மாணவர்களை மனு கொடுக்க அழைத்து வந்த பெற்றோரை மாவட்ட ஆட்சியர் கடிந்து கொண்டார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அரவிந்தன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அரவிந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியாம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் கிராமத்தில் உள்ள தென்னந்தோப்பு வட்டம் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட நல குடும்பத்தினர் அதே பகுதியில் உள்ள கோவிலின் தனியார் நிலத்தின் வழியாக அரசு பள்ளிக்கு சென்று வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் அப்பகுதியில் ஊர் நிர்வாகத்தினர் முனீஸ்வரன் கோயில் கட்டப்பட்டதாக தெரிகிறது. அதனால் கோவில் நிர்வாகிகள் ஆதி திராவிட மக்கள் சென்று வந்த பாதையை வேறு பாதைக்கு செல்லுங்கள் என கூறியதால் கடந்த சில நாட்களாக அப்பகுதியை சேர்ந்த ஆதி திராவிட நல மாணவர்கள் வரப்பு வழியாகவும் சிலர் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழலும் உள்ளனர். இது குறித்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் தென்னந்தோப்பு பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பள்ளி சீருடையுடன் பெற்றோர்களுடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் சாலை அமைத்து தரும்படி மனு அளித்தனர். அப்பொழுது பள்ளி சீருடையின் அந்த மாணவர்களை நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள் எனவும் பள்ளி சீருடைகளுடன் ஏன் அழைத்து வந்தீர்கள் என மாணவர்களின் பெற்றோரை ஆட்சியர் தர்பகராஜ் கடிந்து கொண்ட நிகழ்வு அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி கோட்டாட்சியர் இந்த சாலை நிகழ்வு தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு இன்று மாலைக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மாணவர்களின் படிப்பு குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி விசாரணை உத்தரவிட்டுள்ளார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.